எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு திருமங்கையாழ்வாருடைய அங்கன்மா ஞாலை அந்த பதியத்தில் 8வது பாசுரத்தை பார்க்க போகிறோம். பாசுரத்தை சொல்கிறேன், கேட்டுங்க. நாத்தழும்ப நான்முகனும் ஈசனுமாய் முறையால் ஏத்த ஆங்கோர் ஆளறியாய் இருந்த அம்மானதிடம் காய்த்த வாகை நெற்று ஒலிப்ப கல் அதர் வேய்கழை போய் தேய்த்த தீயால் விண் சிவக்கும் சிங்கவேல் குன்றமே. ஆத்தழும்ப நான்மோனும் ஈசனுமாய் முறையால் ஏத்த ஆங்கோர் அலறியாயிருந்த அம்மானதிடம் காய்த்த வாகை நெற்றொலிப்ப கல்லிலே ஆத்ததை போய் கல்லதர் வேய்கழை போய் தேய்த்த தீயால் விண் சிவக்கும் சிங்கவேல் குன்றமே. இப்படி சொல்லணும். அது பாட்டை சொல்லும்போது இப்படி சொல்லணும். பாட்டோட அர்த்தத்தை பார்ப்போம். இப்போ நான் தழும்ப, நான்றது நாக்கு. நாக்கு தழும்பன்றது என்னன்னா, இந்த இடத்துல நம்ம தழும்பன்றதுக்கு 2-3 மீனிங் இருக்கு. நாக்கில் ஒரு அச்சரம்னு ஒன்று இருக்கும். அந்த நாக்கில் அச்சரம் வந்துருச்சுன்னா புண்ணுன்னுவாங்க. புண்ணு வருது இல்லையா? அதே மாதிரியே அச்சரம்னு ஒன்று தடிப்பாக நாக்கு தடிச்சுன்றோம், பேச வராது. அதை சரி பண்ணணும்னா அதுக்கு தான் வாசலில் பேசும்போது தெத்த ஆரம்பிச்சிடும், சரியாக வராது, நாக்கு பரலாது. அந்த தடிப்பு இருக்கிறதுனால அந்த தடிப்பு போகணுன்றதுக்காக தான் கூழாங்கல்ல போட்டு மெல்லுவாங்க வாயில். பார்த்துருக்கீங்களா? கூழாங்கல் அடைச்சி வச்சுப்பாங்க. கூழாங்கல் அப்படி இப்படி போகும்போது கல் நாக்க தேய்க்கும். எப்பயுமே லெதரை கூட சரி கல்லில் தேய்ப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? தேய்ச்சா லெதர் தேயும். லெதர் தேய்க்கணும்னா கல்லில் தேய்ப்பாங்க, லெதர் தேயும். கல்லும் தேயும், கல் கொஞ்சமாக தேயும், லெதர் நிறைய தேயும். அது மாதிரி நாக்கில் கூழாங்கல்ல போட்டுப்பாங்க. கூழாங்கல்ல போடும்போது, கரளிக்கல்ல போடும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த கூழாங்கல் அந்த நாக்கோட அந்த தடிமனை தேய்க்கிறது. அந்த முறைச்சுன்னு முறப்பாக இருக்கிறத தேய்ச்சி விடுறது. தேய்ச்சி விட்ட உடனே அவங்களுக்கு நாக்கு கொஞ்சம் பிறலும். அதான் கூழாங்கல் வாயில் போட்டு இது பண்ணால் தப்பினா தொத்து வாய் சரியாக போட்டுருவாங்க. அதுதான் நான் தழும்ப. அந்த தழும்பு போகிறதான் நான் தழும்பு. அது மாதிரி ஒன்று தழும்புன்றது, அந்த தழும்பு ஒன்று. நான் தழும்புன்றது, தழும்புன்னா இன்பம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இன்பத்தை கொடுக்கும், நாக்குக்கு இன்பத்தை கொடுக்கறது. ஸ்வீட்டு, நல்ல சொற்கள், அந்த மாதிரி இதெல்லாம். அதுதான் இங்கே சொல்கிறேன். நாத்தழும்ப. நாத்தழும்பன்றது இந்த இடத்துல இன்பம். நாத்தழும்ப ஈசனும் நான்முகனும். நாத்தழும்ப நான்முகனும் ஈசனுமாய். நான்முகன்றது பிரம்மா, ஈசன்றது பரமசிவன். ஈசனுமாய் எப்படி நான்முகனும் ஈசனுமாய் நாத்தழும்ப. நான்முகனும் ஈசனும் சும்மா கடமைக்கு பெருமாளை தூக்கி வச்சு பேசல. அவங்க மனசு நினைஞ்சு இனிமையா நாத்தழும்ப இன்பத்தோட ஈசமாய் முறையால். முறையா எப்படி ஏற்றி பேசுவாங்களோ அது மாதிரி வாழ்த்தி பேசுறது, புகழ்ந்து பாடுறது. இது ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் புகழ்ந்துக்கிறதுன்னு ஈஸ்வரனும் பெருமாளும் ஒவ்வொரு இடத்துல பெருமாள் ஈஸ்வரனை போகிற மாதிரி இருக்கும். இங்கே இது வைஷ்ணவ பாடல்கள்ன்றதுனால இதில் பெருமாளை ஈஸ்வரன் போகிற மாதிரி இருக்கும், ஈஸ்வரன் போகிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த வித்தியாசம்லாம் பார்க்கக்கூடாது இந்த இடத்துல. நம்ம பொதுவாக பாட்டுகள் யாரோ பாடினது, அதுக்கு நான் அர்த்தத்தை சொல்கிறேன், அவ்வளோதான். அந்த அர்த்தத்தில் நம்ம என்னென்ன புரிஞ்சுக்க முடியுமோ அதை புரிஞ்சுக்கணும். அதனால சிலதெல்லாம் ரொம்ப நம்ம இதை நூற்று பார்த்துடக்கூடாது. நாத்தழும்பு நான்முகனும் ஈசனுமாய் முறையால் ஏத்த. ஏத்தன்றது புகழ்ந்து பாடுறது, பெருமைகளை கூறுறது, பெருமாளோட பெருமைகளை கூறுறது. ஏத்த ஆங்கு ஓர். அங்கே ஆங்குன்றது அங்கே. ஒரு ஆளறியாய் இருந்த அம்மான் அது இடம். ஆளரின்றது நான் சொன்னேன், நேற்றுக்கே சொன்னேன் உங்களுக்கு. நரசிம்மத்துக்கு ஆளரின்னு பேர். நரசிம்மன்றது சான்ஸ்கிரிட் வேர்டு. தமிழ் வேர்டு ஆளரி. மனித உடல், சிங்க தலை. ஆளரியாய் ஆங்கோர் ஆளரியாய் இருந்த, அப்படி தோன்றிய அம்மானது. அம்மான்றது நமக்கு தெய்வம். அம்மானது இடம். அந்த அகோபிலம் அவரோட இடமா. அங்கே எப்படி அது இது அகோபிலம் அவரோட இடம்னு சொல்லிட்டா, அகோபிலம் எப்படி இருக்குன்றது அடுத்த 2 வரையில் சொல்றாரு பாருங்க. காய்த்த வாகை. வாகைன்னு ஒரு மரம். வாகை மரம் பார்த்தீங்கன்னா அது நெத்து. காய்த்த வாகை காய்ச்சி நெத்தாயிடும். அந்த விதையெல்லாம் காஞ்சி நெத்தான உடனே பார்த்தீங்கன்னா சலன்னு சவுண்டு கேட்கணும் ஆட்டினா. எப்படி தேங்காய் உள்ளே கொப்பரை ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அதை ஆட்டினீங்கன்னா உள்ளே சவுண்டு வரும், பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி சின்னதாக மொச்சை அது மாதிரி ஆச்சுன்னா, ஒரு அவரை கூட அது மாதிரி ஆச்சுன்னா, வெண்டை விதை பார்த்தீங்கன்னா, வெண்டையை
வெண்டைக்காயை ஆட்டி பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய்க்கு உள்ள விதை தனியாக ஆடும். அதைத்தான் சொன்னாருங்க. காய்த்த வாகை மரம், வாகை மரத்தில் இருக்கிற நெற்று ஒலிப்பவான், சத்தம் வரதான் அதில் காய்ச்சி அது காற்றுல ஆடுறதுனால. காய்த்த வாகை நெற்று ஒலிப்ப கல் அதர், கல்லுன்னா அங்கே இருக்கிற கருங்கல். அதர்ன்றது வந்து என்னென்னா அந்த சின்ன கேப். அதர்ன்றது ஒரு கல்லுக்கு இன்னொரு கல்லுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப் அதுதான் அதர். கல் அதர் வேங்கழை. வேங்கழைன்றது இந்த இடத்துல வந்து என்னென்னா வெம்மையான அந்த அந்த சூட்லேயே வளர்கிற அந்த கழல்ன்ற அந்த இது, அந்த புல் கழைன்றது இந்த இடத்துல அது ஒரு விதமான புல். அந்த அந்த வெயில் காலத்துலேயே வளர்கிற புல். கல் இடுக்கில் வளர்ந்துருக்கும் பாருங்க, அந்த புல்லை சொல்கிறார். ஒவ்வொரு கல் 2 கல் இருந்ததுன்னா 2 கல்லுக்கு இடுக்கில் புல் வளர்ந்துருக்கும், புல் வரும் மேலே. அதை சொல்கிறாருங்க. கல்லதர் வேங்கழை, அதோடு நிறுத்திக்காத. போய் தேய்த்த தீயால். இந்த வேயின்றது என்னன்னா மூங்கில். கல்லதர் வாய்த்து வெம்மையான இதில் இருக்கிற மூங்கில் வேங்கழை போய் தேய்த்த. மூங்கில் இழையிறது, மூங்கில் ஒன்னோட ஒன்று உரசி தீ உருவாருது. அந்த தீ வந்து என்ன ஆகுதுன்னா அந்த கல்லதர் கழையில போய் இடிக்கிறதான். போய் தேய்த்த தீயால், வேங்கழை போய் தேய்த்த தீயால். அந்த கல்லுக்கு நடுவில் புல்லு முளைச்சிருக்க, அந்த புல்லு மேலே இந்த மூங்கில் உரசரோட நெருப்பு போய் படுறதான். பட்ட உடனே தீ பிடிச்சின்னு எரியதான். மூங்கிலும் தீ பிடிச்சின்னு எரியுது, அந்த பில்லும் தீ பிடிச்சின்னு எரியுது. தேய்த்த தீயால் விண் சிவக்கும், ஆகாயமே சிவந்து போடுறான் அந்த இதால். அந்த மாதிரி இருக்கு அந்த சிங்கவேல் குன்றோன்றத சொல்கிறாருங்க. தேய்த்த தீயால் விண் சிவக்கும் சிங்கவேல் குன்றமே, அதை அந்த மாதிரி சொல்கிறாருங்க. அதாவது நாத்தெழும்ப நான் மூணும் ஈசனுமாய் முறையால் ஏத்த ஆங்கோல அறியாய் ஆளறியாய் இருந்த ஒம்மானிடம் காய்த்த வாகை நெற்றளிப்ப கல்லதர் வேய்ங்கழை போய் தேய்த்த தீயால் வெண்சிவக்கும் சிங்கவேல் குண்டமேன்றது அர்த்தம். அது பாட்டு. இதுதான் நம்ம என்னன்னா நாட்டால் நாவினால், அதாவது இப்போ ஈஸ்வரனும் பிரம்மாவும் விரும்பி நின்புற்று பெருமாளை ஏற்றி வச்சு பாடியிருக்கா. அப்படிப்பட்ட அந்த யாருன்னா நரசிம்மரை பாடியிருக்கா. அந்த நரசிம்மர் அவருடைய இடம் எதுன்னா அகோபிலம் அவருடைய இடம். அங்கே எப்படி இருக்குன்னா வாகை மரங்கள் காஞ்சி நெற்றொலிக்கிறது. நெற்று வந்து வாகை மரத்தில் இருக்கிற நெற்றுகள் வந்து ஒலி எழுப்புறது காற்றுல. அதே காற்றுல கல்லில் இருக்க கல்லுக்கு நடுவில் இருக்க அந்த புதர் இருக்கு இல்லையா, அந்த பில்லை இந்த மூங்கிலோட நெருப்பு வந்து படுறதான். போய் தேய்த்த தீயால், அந்த மூங்கில் ஒன்னோட ஒன்று உரசல தேயறது இல்லையா, அந்த தீ வந்து அந்த புதரில் படுறதான். அந்த கல் அதர்ன்றமே அந்த நடுவில் எடுக்கிற புல் புதர்னு வச்சுக்கோங்க. அதர்ன்றது ஆக்சுவலாக 2 கல்லுக்கு எடுக்கல நடுவில் புல். அதே மாதிரி வயலில் வந்து வர்றது பார்த்தீங்களா, அந்த களை, அதுக்கு பேர் அதர்னு பேர். 2 நெல்லுக்கு நடுவில் வர புல், அது களை. அது மாதிரி இந்த கலையை வந்து புதர்னுவாங்க. இது வந்து கலைன்னு இந்த இடத்துல சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இடத்துல அதனோட இயற்கையான இடத்துல வளைய இருந்தது. வேற நம்ம விளைச்சலுக்கு போட்டுக்கிறதுனால அந்த நிலத்துல அந்த பயிர்களுக்கு நடுவில் இல்லை, இது தனியாக இருந்ததுனால இது களை கிடையாது. அதன்றது வந்து அந்த பில்லு, அந்த முளைச்சி வர பில்லு. அந்த பில்லில் வந்து இந்த காற்றுல இந்த மூங்கில் ஆடுறதுலேயே அசையுது. அந்த மூங்கிலோட இது வந்து அப்படியே இடிக்கிறதான். மூங்கில் உரசி நெருப்பு உண்டாகி அந்த நெருப்பு வந்து அந்த கழலில் அந்த புதரில் படுறதான். பட்ட உடனே அதுவும் பற்றிக்கிறதான். ஆக மொத்தமாக செக்கச்சுவேல்னு வானமே செவந்து தெரியறதான் அந்த இடத்துல பார்த்தா. அப்படி இருக்கா அந்த இது அகோபிலம். அவ்வளோ அழகாக சொல்கிறார். நாங்கள் போனப்போ அனுபவிச்சு வந்தோம், அதை பார்த்தோம். என்ன ஒரே இப்போ கல்லும் முள்ளும் மூங்கில் புதரும், அவ்வளோதான். வீடுலாம் கிடையாது, ஃபாரஸ்ட் ஃபுல்லாக ரேஞ்சு ட்ரெக்கிங் தான். அருமையாக இருந்தது. நான் ரங்கநாதன், தென்னவன், நாவலன் 4 பேருமே போயிருந்தோம். ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு வந்து 9வது பாடலை பார்ப்போம்.